ராகுல் காந்தி கூலிகளை சந்திக்க சென்றிருந்த வீடியோ சோஷியல் மீடியா, எக்ஸ் ஆகியவற்றில் ஷேர் செய்யப்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் ராகுல் காந்தி கூலிகளுக்கு உற்சாகமூட்டும் விதத்தில் பேசியபடி அவர்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்தவாறு இருப்பதை காண முடிந்தது. மேலும் ராகுல் காந்தி கூலிகளிடம் அவர்களின் கோரிக்கைகளை அரசிடம் முன்வைப்பதாக உறுதியளித்தார். எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி ராகுல் காந்தி புது தில்லி ரயில் நிலையத்தில் கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் இருந்தார். ராகுல் காந்தி கூலிகளோடு சுவாரஸ்யமாக உரையாடிக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்ல வேலை செய்திருக்கிறீர்கள் நீங்க எல்லாரும். நாங்க இங்கேயே இருக்கிறவங்க மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்குல்ல, இதுவும் எங்க கடமை தானே. சரி, அன்னைக்கு என்னாச்சு? அன்னைக்கு 9:15 9:30 இருக்கும். அப்பதான் அந்த சம்பவம் நடந்தது. நாங்க கூலி வேலை செய்யற சகோதரர்கள் எல்லாரும் இந்த கேட் பக்கத்துல வேலை செய்துட்டு இருந்தோம். எல்லா கூலிகளும் இங்கதான் இருந்தோம். சில பேர் சாமான்கள் தூக்கிட்டு வர உள்ள போயிருந்தோம். அப்பதான் 14-15 நம்பர்கள்ல கொஞ்சம் கூட்ட நெரிசல் அதிகமாக ஆரம்பிச்சுது. ஆனா அங்க அரசு நிர்வாகம் இருந்துச்சு, கூட்டம் அதிகமா இருந்துச்சு, நிர்வாகத்தினர் அதிகம் இருந்தாங்க. ஆனா நிறைய மக்கள் கூட்டம் வந்துட்டாங்க. எவ்வளவு பேர் இருந்தாங்க? எவ்வளவு பேர்னு எப்படி சொல்றது சார்? ஆனா இதுவரைக்கும் நாங்க இவ்வளவு கூட்டத்தை பார்த்ததில்லையா? ஆமாம், இவ்ளோ கூட்டம் பார்த்ததில்லை. நாங்க 100 கூலிங்க இருந்தோம். எல்லாரும் கேட்டுக்கு உள்ள போயிருந்தோம். கொஞ்சம் பேர் என்னாச்சுன்னா, என்ட்ரி பாயிண்ட் இருக்குல்ல, அங்க எல்லாரும் கைய கோர்த்துக்கிட்டு கூட்டத்தை வெளியிலேந்து வர்றதை தடுத்தோம். சில பேர் உள்ளேந்து வர்றதை தடுத்தோம். ஆனா சில பேர் உள்ளேயும் போயிட்டே இருந்தாங்க. உள்ள போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு உள்ள நடக்கிறது தெரியாது. ஆமாம், தெரியாது இல்லையா சார்? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உள்ளேயும் எங்க ஆளுங்க இருந்தாங்க இல்லையா, அங்கேந்து வந்தாங்க. ஓடி வந்தாங்களா? ஆமாம், ஓடி வந்தாங்க. இங்க கூட்டம் சேர்ந்து போச்சு. அவங்களுக்கும் காயம் பட்டது, சில பேருக்கு காயம் பட்டது. எங்களுக்கு அங்க எல்லா வழியும் தெரியும். அதனால நிர்வாகத்தினரோடு சேர்ந்து நாங்களும் நல்லா உதவி செய்தோம். அதுக்காகத்தான் போனோம். எங்களோட ரேடி இருக்குல்ல, அதுல காயம்பட்டவங்களை படுக்க வச்சுக்கிட்டு போனோம். சில பிணங்களும் இருந்துச்சு. எல்லாரையும் நாங்க வெளியே கூட்டிட்டு வந்தோம். 112 எண் போட்ட அரசாங்க வண்டி இருக்குல்ல, அதுலயும் நாங்க பிணங்களை அனுப்பினோம். அப்புறம் ஆம்புலன்ஸ் இருந்துச்சு, அதுலயும் அனுப்பினோம். ஆட்டோகாரங்க கூடவும் எங்க பாக்கெட்ல எவ்வளவு காசு இருந்துச்சோ அதையெல்லாம் கொடுத்து அனுப்பினோம். இதோ உங்க உள்ள சில சகோதரர்கள் எல்லாம் 50-100ன்னு பணம் கொடுத்து உதவினாங்க. ஒரு பக்கம் நாங்க மனிதாபிமானத்தோட நிறைய எங்களால முடிஞ்ச வரை எல்லாத்தையும் செய்தோம். சரி, இங்க ஏதோ பிரச்சனைன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உங்கள்ட்ட யாராவது சொன்னாங்களா? இல்ல, யாரும் எங்க கிட்ட சொல்லல. ஒருத்தர் அவரோட குழந்தைய தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு. நான் 16ஆம் நம்பருக்குள்ள என்ட்ரி ஆகிட்டே இருந்தேன். அந்த சமயத்துல யாரோ அழுதுட்டே வந்த மாதிரி இருந்தது. அழுதுட்டா? ஆமா, பேசஞ்சர் தான் வந்துட்டு இருந்தார். அப்போ கூலி சகோதரர்களிடம் நான் அவருக்கு உடனே ஆட்டோ பிடிச்சு கொடுத்தேன். குழந்தைக்கு அடிபட்டு இருந்ததா? இல்ல, குழந்தை போயிருச்சு. அவ்வளவுதான். அவருக்கு நிறைய அடியும் பட்டிருந்தது. அடிபட்டு இருந்ததா? ஆமாம், அடிபட்டு இருந்தது. படிக்கட்டிலேந்து விழுந்திருக்காங்க. அப்புறம் அதுக்கு மேல பொதுமக்கள் போயிட்டு இருந்தாங்க. இவங்க படிக்கட்டிலேந்து கீழே விழுந்தார். அப்புறம் எல்லாராலையும் கீழே நசுக்கப்பட்டாரா? ஆமாம், கூட்டம் நிறைய இருந்துச்சு. எங்களால தோல்ல தூக்கிட்டு வர முடியல. அதனால எங்க கைவண்டியில வச்சு எடுத்துட்டு வந்தோம். இதோ பாருங்க, இவங்க ட்ராலில தள்ளிட்டு வந்தோம். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோம். இந்த மாதிரி இதுக்கு முன்னால பாத்திருக்கீங்களா? இல்ல சார், இப்பதான் முதல் தடவையா பார்த்தோம். கூட்டம் வர்றத பார்த்திருக்கோம். தீபாவளி சமயத்துல, விடுமுறை சமயங்கள்ல வருவாங்க. ஆனா இவ்வளவு கூட்டம் இதுக்கு முன்னால பார்த்ததில்லை. 2-3 நாட்கள் வர நாங்க கூலிங்க யாருக்குமே மனசே சரியில்லை. வேலை செய்யவே மனசில்லை. இது அவ்வளவு மோசமான விபத்து. நாங்க 2-3 பேரும் மாலை ஷிஃப்ட் போறோம்னு இல்ல. நாங்க 100-200 பேர் கூலிகளா இருக்கோம். குறைஞ்சபட்சம் சாயந்தரம் 5 மணிக்கு வந்து ராத்திரி 11 மணி வரை வேலை செய்யறாங்கல்ல, அவங்க யாருமே இங்க இல்ல. எல்லாரும் அந்த வேலையில தான் ஈடுபட்டு இருந்தாங்க. இங்க உங்களுக்கு எல்லாத்தையும் விட கஷ்டமான விஷயம் என்ன? ஐயோ, ஒரு பக்கம் நாங்க இத்தனை பேர் இங்க வேலைன்னு நிறைய கிடைக்கல. சில நாட்கள்ல சாப்பிட கூட காசு கிடைக்காது. 200-300 ரூபாய் கிடைக்கும். அதுல நாங்க சாப்பிடுறதா இல்ல வீட்டுக்கு குழந்தைகளுக்கு காசு கொடுக்கறதா? 2008ல குரூப் டி வேலை இருந்தது. எங்களுக்கும் குரூப் டி வேலை கொடுத்தாங்கன்னா எங்க பிழைப்பும் நடக்கும். எங்க டிமாண்ட் இதுதான் சார். எங்க எதிர்காலமும் நல்லா இருக்கும். எங்க குழந்தைகளும் எதிர்காலமும் நல்லா இருக்கும். இதுதான் எங்க எல்லா கூலிகள் சார்பாவும் டிமாண்ட். உங்களுக்கு முன்னால கைகூப்பி வேண்டி கேட்டுக்கிறோம் சார். முக்கியமா உங்களுக்கு என்ன வேணும்? குரூப் டி வேலை அவ்வளவுதானே? ஆமாம் சார், குரூப் டி கிடைச்சதுன்னா சார், மருத்துவ வசதி கிடைக்கும், கல்வி கிடைக்கும், அதோட தொடர்புடைய எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மற்ற எல்லா விஷயங்களும் கிடைக்கும். குரூப் டி வேலை கிடைக்கணும். அந்த விபத்துல எங்க உயிரும் போயிருக்கலாம். யாருக்காவது ஏதாவது காயம்பட்டுதா? காயம்பட்டது, அடிபட்டதுதான். ஆனா எங்களுக்கு எல்லா வழியும் தெரியும் இல்லையா? அதனால கூட்டம் அங்க சேர்ந்ததுன்னா இந்த பக்கம் குதிச்சிருவோம், இங்க குதிப்போம். இப்படி உயிரை காப்பாத்திக்க எங்களால ஏதாவது செய்ய முடியும். சார், நான் முன்னால போனேன், கூட்டத்துல சிக்கிக்கிட்டேன். ஏன் மார்பு மேல எல்லாரும் அமுக்கினாங்க, மூச்சு விட முடியல. அப்படின்னா நீங்க ஹீரோக்கள்? அப்படி இல்ல சார், நீங்க தான் ஹீரோ. நாங்க ஜீரோவாகி நிக்கிறோம். இங்க ஹீரோன்னா உங்களால தான் ஆக முடியும் சார். நாங்க ஜீரோ தான். நான் ட்ரை பண்றேன், உங்களுக்கு உதவ முயற்சி செய்யறேன். உங்களை தான் முழுசா நம்பி இருக்கோம் சார். உண்மையில நான் உங்களுக்கு நன்றி சொல்ல தான் வந்தேன்.
நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. சார், நீங்க தான் இங்க எங்களை பார்க்க வந்து நல்ல வேலை செய்திருக்கீங்க. சந்தோஷம் சார். நான் மனசார சொல்றேன் சார். உங்க மேல நான் அளவு கடந்த நேசம் வச்சிருக்கேன் சார். ரொம்ப நேசிக்கிறேன் உங்களை. நான் மனசார சொல்றேன் சார். அளவு கடந்த நேசம் வச்சிருக்கேன் நான் உங்க மேல. சரி, நான் உங்க மந்திரிக்கு கடிதம் எழுது. உங்க பென்ஷன் பத்தி, அப்புறம் அவருக்கு அடிபட்டிருக்கு அதை பற்றி, இதை பற்றி எல்லாம் எழுதுறேன். ஏதாவது செய்யறேன். சரியா? சரிங்க சார், ரொம்ப நன்றி. அப்புறம் குரூப் டி வேலை சார். இந்த வீடியோவை தன் சோஷியல் மீடியா ஹேண்டில் ஷேர் செய்த ராகுல் காந்தி இவ்வாறு எழுதியுள்ளார். புதுதில்லி கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களை இவர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து உதவி செய்து காப்பாற்றியுள்ளனர். ஆனால் இவர்கள் குரலை யாரும் செவிமடுப்பதில்லை. நான் இவர்களின் கோரிக்கைகளை அரசாங்கத்தின் முன் வைப்பேன். அத்துடன் இவர்களுக்கான அதிகாரத்துக்காக முழு வலிமையுடன் போராடுவேன்.